அவருடைய எல்லா ஒவ்வொரு தொழில் தொடங்கும் பொழுதும் பக்கத்தில் இருந்து ரசிச்சுக்கிட்டு அவருடைய உயரத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் அவர் மேலே போகிறத இந்த தொழிலும் இறைவன் புறத்தில் வந்து அந்த ஆதரவோட மிகப்பெரிய வெற்றி அடைய நான் பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துறேன். ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். திமுகவினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளராக இருந்து ஆனால் போதைப் பொருளினுடைய மன்னனாக திகழ்ந்த ஜாஃபர் சாதிக். இதனால் திமுகவுக்கு ஏகப்பட்ட கெட்ட பெயர். இதிலிருந்து தான் அதிமுக சே நோ டு ட்ரக் அண்ட் சே நோ டு டிஎம்கே அப்படின்னு சொல்கிற ஹேஷ்டேகுடன் அதிமுகவினுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய இருக்கும். ஸோ ஜாஃபர் சாதிக்கினுடைய வழக்கு விசாரணை செய்யப்படுது, மறுபடியும் அவருடைய வீடு சீல் வைக்கப்படுது. இப்போ அவருக்கு ஜாமீன்லாம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். இதில் தான் அமீர் அவர்களுடைய பெயர்லாம் அடிப்பட்டது. மறுபடியும் அமீர் அவர்கள் தனியாக விளக்கம்லாம் கொடுக்குறாரு. எனக்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் கடவுள் இருக்கான் அப்படிங்கிறது ஒரு படத்துக்கான அந்த ஒரு சம்மந்தம் மட்டும்தான், வேறு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்படின்னு சொல்லி ஒரு பெரும் பிரச்சனை இப்போதும் உறங்கி கொண்டிருக்கிறது, இல்லாட்டி விசாரணைக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ரொம்ப பெரிய அளவில் பூதாகாரமாக ஒரு செய்தி வெளியாகுது. ஆக்டர் ஸ்ரீகாந்த், ஆக்டர் கிருஷ்ணா இவங்க எல்லாமே கைது செய்யப்படுறாங்க. அதில் ஆக்டர் கிருஷ்ணா அவர்கள் 18 மணி நேரம் விசாரணைக்கு உட்பட்டு அவர் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாமே வெளியாகுது. இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும், இதனால் அரசியல் செய்யப்படக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறதும் இந்த ஒரு பதிவில் ரொம்ப கொஞ்சம் ஆழமாகவே பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சரி, சே நோ டு ட்ரக் எல்லாருக்கும் தெரியும். ஜூன் 26 அப்படின்னு சொல்லும்போது சே நோ டு ட்ரக் அப்படின்னு சொல்கிறதும், அதே மாதிரி போதைக்கு எதிரான ஒரு தினம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நேரத்தில் ஸ்ரீகாந்த் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, கிருஷ்ணா அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க? 14 நாட்கள் அவங்கள காவல்துறை விசாரணை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அரெஸ்ட் ஏன் அப்படின்னா அவங்க போதைப் பொருளை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். அதில் ஸ்ரீகாந்த் அவர்கள் கொடுத்த விளக்கத்தை பாருங்களேன். வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் எனக்கு தர வேண்டி இருந்துச்சு, அதில் ஒரு பவுடர் கொடுத்தாங்க, மறுபடியும் கண்டினியூ கொடுத்தாங்க, மறுபடியும் நான் அதை வாங்கி அடிமையாயிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கருத்தை எங்கள் பதிவு பண்ணியிருந்தார். ஸோ பணத்துக்கு பதிலாக போதை வஸ்து அப்படிங்கிறது நம்ம ஊரில், அதுவும் சினிமா வட்டாரங்களும் சரி, இலசுகள் மத்தியிலும் சரி, சர்வசாதாரணமாக கிடைக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. எலைட் குரூப்பில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய எல்லா குரூப்புக்கிட்டையும் இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக கிடைக்குது. இங்கே நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இதை தடுக்க வேண்டிய அரசாங்கமும் காவல்துறை அதிகாரிகளும் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது. சரி, போதைப் பொருளை விற்றவன் அப்படிங்கிற விற்பவனை தானே கைது பண்ணணும், இல்லாட்டி அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறத கைது பண்ணணும். வாங்கி பயன்படுத்திய நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வந்து டிஅடிக்ஷன் சென்டருக்கு கொண்டு விடணும். ஆனால் இங்கே நடக்கிறது, இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யார் இவங்களுக்கு சப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விகளை கேட்பதற்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேள்விகள் மத்தியில் தான் அதிமுகவினுடைய முக்கியமான ஒரு உறுப்பினர் தான், முன்னாள் உறுப்பினர் அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்கிறாங்க. இல்லை அவங்க அதிமுகவினுடைய முக்கிய உறுப்பினர் அப்படின்னு சொல்லி திமுக சொல்கிறாங்க. அப்போ அதிமுகவினுடைய ஒரு உறுப்பினர் தான் இவங்களுக்கு போதைப் பொருளை என்ன செஞ்சுருக்காங்க, சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய பெயர் அடிப்படுது. திமுகவுக்கு செம்மையான ஒரு மேட்ரு சிக்கிருச்சு. இவ்வளோ நாள் ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்கிறவனை வச்சு திமுகவுக்கு எந்த அளவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தீங்களோ அதை விட 3 மடங்கு கெட்ட பேர் உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரோம். ஏன்னா அதிமுகவினுடைய ஐடி விங்கினுடைய முக்கியமான ஒரு நபர், அதிமுகவை சேர்ந்தவர் இப்படின்னு சொல்லி இந்த போதைப் பொருளினுடைய அந்த கண்ணிகள் அப்படிங்கிறது நீண்டுக்கிட்டே போகுது. அப்படின்னா திமுக அயலக அணிய வழியாக அந்த போதைப் பொருள் அப்படிங்கிறத வளர்த்தெடுத்தார்கள். அதிமுக நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? இங்கே போதை அப்படிங்கிறது மக்களை மிகப்பெரிய அளவில் அடிமைப்படுத்துகிறது, சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த நிலைமையை மாற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் மாற்றி போதைப் பொருள் அப்படிங்கிறத மக்களுக்கு என்னப்பா இது நியாயமா? ஆளும் கட்சி எதிர்கட்சி ஆளும் கட்சி, நீங்கள் தானேப்பா மாற்றி ஆட்சி செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் நினச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்காதே அப்படிங்கிற ஒரு சாதாரண மனிதனுடைய மனநிலைமையாகத்தான் இங்கே நம்ம பேசியிருக்கோம். எந்த கட்சி அப்போ குறை சொல்வது? 2 கட்சியுமே குறை சொல்ல வேண்டியதானே? அதிமுகவை சார்ந்தவர்கள் இப்படி ஒரு ட்ரக் மாஃபியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது அதிமுகவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி 2026க்கான வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை எப்படி நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற தேர்தல் வியூகம் அப்படிங்கிறத வகுக்கிறார். அதுக்கான ஒரு மீட்டிங் நடந்துச்சுல, அதில் பொறுப்பாளர்கள் கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது, எந்த விதமான கெட்ட எண்ணங்களிலும் வழக்குகள் எல்லாமே சிக்காத ஒரு மனிதராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். பட் சல்லடை போட்டு தேடினாலும் அரசியல்வாதிகள் அப்படிப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறத கைவிட்டு எண்ணிடலாம், விரல் விட்டு எண்ணிடலாம் அப்படிங்கிறது பலருடைய கருத்து.
ஸோ அதிமுகவினுடைய இந்த ஒரு தேர்தல் வியூகம் அப்படிங்கிறது வெல்லுமா வெல்லாதா அப்படிங்கிறது தான் 2026 தெரியும். ஆல்ரெடி இந்த பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு, ஒரே கூட்டணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திமுக என்ன செஞ்சிட்ருக்காங்க, 68,000 பூத்து அப்படின்னு சொல்லி எல்லா வீடுகளுக்கும் 2 கோடி குடும்பங்களை போய் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற பெரிய ஸ்ட்ராட்டஜியில் அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ போதைப் பொருள் அப்படிங்கிறதுல 2 கட்சிகளும் மாட்டியிருக்காங்க. 2 கட்சிகளை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஏமாந்துட்டீங்க, அம்பிட்டு தான் பார்த்துக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய அதிமுக பற்றியே புலம்பிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரும் கருத்தை அங்கே வைத்திருக்கிறார். அவர் சொன்னது என்னன்னா, 4 ஆண்டு ஆட்சியில் மக்களுக்கு ஒன்றுமே செய்யாத முதலமைச்சர் மேடை போட்டு அரசு விழா என்ற பெயரில் அரசியல் பேசுகிறார். அதிமுகவை பற்றியே புலம்பிக் கொண்டிருக்கிறார். தன்மானமிக்க தமிழ்நாட்டு மக்கள் பகல்வேஷ காட்சியான திமுகவை 2026 நிச்சயம் விரட்டி அடிப்பார்கள். திமுகவால் பறிபோன தமிழ்நாட்டின் அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமை என அனைத்தையும் மீட்டு தருவேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடியது, திமுகவால் இழந்ததை நான் மீண்டும் எடுத்து வருவேன். இதுதான் என்னுடைய முதல் வாக்குறுதி, 2026க்கான முதல் வாக்குறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முதல் வாக்குறுதி இங்கே பதிவு செய்யப்பட்டு விட்டது. இதற்கான விமர்சனம் அப்படிங்கிறத நாளைக்கு திமுகலாம் வைப்பாங்க. எப்படி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் உங்கள் பார்வையிலேயே விட்டுறேன். அடுத்ததாக ரோட் ஷோ. இப்போ தான் பலவிதமான ரோட் ஷோ நடந்துட்டுருக்கு. இந்த ரோட் ஷோ யாருக்காக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுக்காக, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்காக இந்த ரோட் ஷோ நடைபெற்று கொண்டு இருக்கும்போது எங்கேயோ தூரமாக டிவிக்கேன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தா மறுபடியும் மலை நீ டிவிக்கேன்னு சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் போகும்போதே அந்த ரோட் ஷோலேயே டிவிகே அப்படிங்கிற பெயரை உயர்த்தி சொல்கிற அளவுக்கு இளைஞர்களுடைய பட்டாளம் டிவிகே அப்படிங்கிறதுக்கு ஆதரவை கொடுத்து வருகிறார்கள். அடுத்ததான் திருப்பூரில் நடந்த ஒரு சம்பவம். உண்மையாக சொல்லணும்னா ஒவ்வொரு மனிதனும் இதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், கேள்விகள் கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம். இதை யார் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அண்ணாமலை அவர்களுடைய ஒரு ட்வீட் இருந்துச்சு. திருப்பூரில் அரசு பள்ளி அருகே மது அருந்திய கும்பலை தட்டி கேட்ட அரசு பள்ளி ஆசிரியர் மீது போதை கும்பல் பெட்ரோல் ஊற்றி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், பெண்கள் என திமுக ஆட்சியின் கையாளத்தனத்தால் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இது எவை குறித்தும் கவலை இல்லாமல் நாளொரு வேஷமும் பொழுதொரு நாடகமும் நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் முழு நேரமாக நடிக்கச் செல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப காரமான, ரொம்ப 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 ஒரு முக்கியமான விவாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். ஸோ அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறது படி பார்க்க போனால் இங்கே யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. பெண்களுக்கு கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிற அடுக்கடுக்கான விஷயங்களை அடுக்கி இதுக்கு பேசாமல் நீங்கள் நடிக்கே போயிடலாம் சிவாஜி அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ ஸ்டாலின் அவர்கள் இல்லாட்டி திமுக அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக எந்த மாதிரியான அடுத்த கட்ட நகர்வை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்பவே ஒரு சிரித்து பார்த்த ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் 2 கேங் மோதி கொண்டது தான். ஆனால் இந்த 2 கேங் அப்படிங்கிறது 2மே அரசு பள்ளியை சார்ந்த மாணவிகள். அந்த மாணவிகள் கொஞ்சம் பேரை குரூப்பு சேர்ந்து ஒரு ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போட்டுருக்காங்க போல். இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளும் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட் போடுறாங்க. யார் கூடுதலாக லைக்ஸ் வாங்குறதுல ஒரு பெரிய சண்டை வந்துடுது. இப்படியே சண்டை போட்டுகிட்டே இருக்காதுடி, எங்கள் ஸ்கூலுக்கெலாம் வந்துடாத, வச்சு செஞ்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவி சொல்ல, நாங்கள் வாரண்டி அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 கேர்ள்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளியில் பஸ்லலாம் ஏறி அங்கே போய் சண்டை போடுற அந்த வீடியோ ரொம்ப பெரிய அளவில் வைரல். இப்படியும் நாம் மாற்றி வச்சுருக்கோமே நம்முடைய சொசைட்டியை. அதுவும் பெண் குழந்தைகள், மாணவிகள் வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது அவங்களுடைய முகம் யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கர்ச்சீப் வச்சு மூடி வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்க்கும்போது நல்லா இருக்கியா, சூப்பராக இருக்குது. அடுத்ததான் ரமாதேவி. என்னங்க 1500 + 5000 யார்கிட்ட லஞ்சம் வாங்குறாங்க? அடுத்த மாதம் நீ 31ஆம் தேதிக்குள்ளே இந்த 6500 கொண்டு வந்தால் உனக்கு வேலை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். தூய்மை பணியாளர்களை மிரட்டி மாதம் 5000 ரூபாய் பணப்பறிப்பு. எப்படி தூய்மை பணியாளர்? ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வேணும்னா இந்த ரமாதேவி அப்படிங்கிறவங்க உத்தரவு போடணும். அப்போது 5000 ரூபாய் கொடு ஒரு மாதத்துக்கு. ஏன்னா 23,000 ஏதோ சம்பளம் போல். அப்போ மீதம் இருக்கும் 18,000 உன் வீட்டுக்கு போகலாம், கொண்டு போகலாம். 5000 எனக்கு நீ கிம்பளமாக கொடுத்தாதான் நான் உனக்கு அந்த வேலையை போட்டு தருவேன், இல்லைனா ஆப்சன்ட் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ரமாதேவி மிரட்டுவது இங்கே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நாம் என்ன யோசிக்கிறோன்னா, இதே மாதிரி ஒரு அரசு அதிகாரிகள் மிரட்டினதுக்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாகுது. எல்லா அரசு அதிகாரிகளும் இப்படியே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை உண்மைகள் எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா
இந்த அரசு அதிகாரிகள் தவறு, அந்த அரசு அதிகாரிகள் தவறு அப்படின்னு சொல்லி இது தமிழ்நாட்டு அரசியலுக்கே பெரும் ஒரு சிம்ம சொப்பனமாக மாறக்கூடிய நியூஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரமாதேவி அவர்கள் மட்டும் இதில் பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி ஏகப்பட்ட அரசு அதிகாரிகள் இருப்பார்கள். அவங்களையும் இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், வெளியுலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். ரமாதேவி மாதிரியான ஆட்களை வெளியுலகத்துக்கு நாம் காண்பித்தால் மட்டும்தான் வரும் ஜென்ரேஷனை நல்ல ஒரு ஜென்ரேஷனை நம்மளால் மாற்ற முடியும். ஸோ ஓவராலாக ஏகப்பட்ட அப்டேட்டை பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.